இயர் டு ஆல். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து தைப்பொங்கலுக்கு நம்ம நெருங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு போகி, நாளைக்கு போகி. நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் எப்படி நம்ம வெளியே தூக்கி வச்சு எரிச்சு நம்ம வெளியே துரத்தி நம்ம புது ஆரம்பிக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ்ஸ், பிஸ்னஸை பற்றி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த நெகட்டிவ்ஸ் அத்தனையுமே வெளியேற்றிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை 2025 தொடங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ரொம்ப நல்லா இருக்கட்டும். ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமா ஒரேஷனல் பற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உமன் பற்றி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இதாட்டன் ஷேரிங் கரெக்டா சார்? ஸ்கிரீன் ஷேரிங் கரெக்டா இருக்குல்ல? 2025 ரிசல்ட் ஓரியன்டட் அப்ரோச் டு குட் ஹெல்த் நல்லா தெரியுது சார். ஓகே ஓகே சார். காமா ஒரிஜினலுடைய புதிய இந்த 2025க்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடோட ஆரம்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு பொங்கல் தினத்தை மட்டும்தான் ஃபஸ்ட்டு லான்ச்சிங்கே நடக்குது. அது உங்கள் எல்லாத்து மூலமாக இங்கே லான்ச் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிசல்ட் ஓரியன்டாக அப்ரோச் டு குட் குட் ஹெல்த். அதாவது நம்ம செய்ய எல்லாரும் வந்து குட் ஹெல்த்துக்காக நல்ல ஒரு வாழ்க்கை மேம்பாட்டுக்காக நம்மளுடைய நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை தொடர்வதற்கான எல்லா வித இதுக்காகத்தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். அந்த நல்ல வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் ஓரியன்டா ஒரு பொருள் எடுத்தோம், நம்ம சாப்பிட்டோம், அதனால இந்த பெனிஃபிட் கிடைச்சது அப்படிங்கிற ரிசல்ட் ஓரியன்டோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் காமா ஒரிஜினல் கம்பெனியுடைய ஒரே மோட்டிவ் ஆஃப் 2025. இப்போ வந்து இந்த பிக்சர்ல பார்த்தது இது எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டா, கெட்ட ஃபுட்டா? திஸ் இஸ் ஆர் ஹெல்த்தி நல்ல ஃபுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல ஃபுட்டா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீங்கான பேட் ஃபுட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும், ரன்னிங், வாக்கிங், தென் மைண்டுக்கான யோகா செய்யணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் 2024வது வருஷம் வரைக்கும் தெரியும். 25 ஆரம்பிச்சாச்சு. இதுலயும் உங்களுக்கு தெரியும். தெரியாம இருக்க வாய்ப்பு இல்ல. ஸோ அந்த ஹெல்த்துக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மொபைல் ஃபோன்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைல்ஸும் ஹெல்த் சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் நம்ம வந்து அதை வந்து நம்ம நம்மளுக்கு தேவைக்காக நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். படிப்பதோட நிறுத்தாம ஏன் நம்மளுக்காக இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அவேர்னஸ் வேணும், ஹெல்த் அவேர்னஸ் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 கண்ட்ரீஸில் இந்தியா வந்து 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வந்துடுச்சு. ஆஃப்டர் கோவிட் வந்ததுக்கப்புறம் இந்த ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74.2 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா. நம்ம இதே ரேஷியோல வந்து நம்ம போயிட்டோம்னா சைனாவை நம்ம பீட் பண்ணிருவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து டெய்லி பார்க்குறோம். சுகர் வந்து இல்லாத கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய மக்கள் வந்து உயிரிழந்தாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் 15 கேஸுக்கு மேல ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி நியூஸ் பேப்பர் நியூஸ்.
அது நியூஸ் பேப்பர் நியூஸ் அப்படிங்கிறத விட அது வந்து நம்ம வீட்டுக்கு ஒருத்தரா மாறிறக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காமா ஒரைஸ்னாலுடைய இந்த ஹெல்த் ப்ரோகிராம் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. கேன்சர் வந்து 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, 1 டயபெட்டிஸ் சொன்னோம். அதாவது நீரிழிவு நோய் சொன்னோம். 2வது இருதயம் சம்பந்தமான நோய்கள சொன்னோம். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமாக நம்மளை கொன்று கொண்டு இருக்கிறது. நம்ம மனித ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கில் பண்ணக்கூடிய, கொன்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர். ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்து அதிகப்படியும் இருக்கு. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் குடுக்கறதுக்காக தான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைகள் ஒரு 12, 13 வயசுல இருந்து க மென்சஸ் வந்து மெனார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் தோற்றத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு 2 மாசம், 3 மாசம் மென்சஸ் வர்றாங்க. அதுக்கப்புறம் மென்சஸ் ஆகாது. அதுக்கப்புறம் டாக்டர்ட்ட போய் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை தத்துவங்கள், தென் வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், இதனால வந்தக்கூடிய வருகின்ற வியாதிகள். ஓகேங்களா? 3 அவுட் ஆஃப் 8 இந்தியன்ஸ் சஃபரிங் ஃபார் ஹை பிளட் பிரஷர். அதாவது ஒரு 8 இந்திய நபர்களை எடுத்தால் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிபினால சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிபி வந்து அது இன்ஸ்டன்ட் டைம்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். இத வந்து நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரே கருத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன் கூடுதலாக உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய. ஒரு காலத்துல வந்து ஒரு ஒபீஸா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% இருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து 80% ஒபீஸா இருக்காங்க. அதே மாரி குழந்தைகள் அப் டூ 10த், 12த் வரைக்கும் இருக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா, யாரும் 1ஓ 2ஓ பிளம்பியா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒல்லியாக இருந்த காலகட்டம் தான். நம்ம படிக்கிற காலத்துல ஒரு 60, 70 ஏஜ் இருக்கிறவங்க, 40 ஏஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கூல் வாசப்படியில நம்ம போய் நின்னு பார்த்தோம்னா, எத்தன குழந்தைகள் ஒபீஸா இருக்காங்க? இதோடைய காரணம் என்ன? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்திக்க வேண்டியதும், அதற்கு செயல்பட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ, அ இன்னைக்கு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹார்ட் டிசீஸ் வந்து 5,00,00,000க்கு மேலான நபர்கள் ஹார்ட் டிசீஸும், சுகர் பேஷண்ட் வந்து 7,00,00,000க்கு மேலாக மொத்தமா வந்து டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 54.8 கோடி பேர் வந்து அ வியாதிஸ்தர்களாக இருக்கிறார்கள் என்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ப்ரூவன் ஃபேக்ட். இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. டேட்டாபேஸ். ஏன் இந்த வியாதிகள் எல்லாம் வருது? வை டிசீஸ்? இந்த வியாதிகள்லாம் எந்த காரணத்துக்காக வருது? அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ் பண்றது மட்டுமல்ல, இதனால தான் இது வருது அப்படிங்கிறதெல்லாம், இதை எப்படி மாற்றுவது? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விக்குறி. பிமாரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் இதோடைய மீனிங் தெரியுமா? ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு ஜப்பானீஸ் வேர்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, வியாதிஸ்தர், வியாதி உள்ளவன் அல்லது நோயாளி. அந்த நோயாளிய வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போகணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து சயன்டிஃபிக் அப்ரோச். அதாவது நம்ம விஞ்ஞான முறையில வந்து பார்த்தீங்கன்னா, அது இருந்ததுன்னா 100% சக்சஸா இருக்கும். ஒரு வியாதி, அது ஒரு நோயாளியை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போயிட்டு, அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல வந்து சயன்டிஃபிக் அப்ரோச்சோட அது விஞ்ஞான முறையில வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரோச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இதுல இருந்து நாம் விடுபெற முடியும். இது ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெயின் மோட்டிவ். வை டூ வி கெட் சிக்? நம்ம ஏன் வியாதிஸ்தர் ஆகிறோம்? அதுக்கு வந்து ஒரே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறத நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நார்மல் செல் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நம்ம பாடி எதனால ஈச் அண்ட் எவரி செல்லுனால தான் நம்ம பாடி ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பாடி ஒரு கட்டடமா இருந்தா, ஒவ்வொரு செல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கற்களாக நம்ம வந்து கன்சியூம் ப அ மைண்ட்ல வச்சு பார்த்துக்குங்க. அந்த ஒவ்வொரு செங்கல்லும் கோணையும், மானியுமா இருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் செல்ஸ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போயிருச்சுன்னா, ஃபுல் டேமேஜ் பண்ணிருது. டேமேஜ் பண்ணோம்னா, இந்த செல்லுடைய அவுட்டர் வாலுடைய சர்ஃபேஸ் வந்து வேற விதமாக சுருங்கி ஆ மாறிவிடுகிறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்என்ஏ, டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் தான் நம்ம பாடியில வந்து எல்லா ஃபங்ஷனையும் நிறைவேற்றிக் குடுக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தமாக மாறிவிட்டு அதோடைய கலர் மாறிருச்சு, அந்த செல் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா தான்,
ஃபர்ஸ்ட் வந்து வியாதி வருது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்போம். அதாவது ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல இருக்கக்கூடியதா இருக்கலாம், வெளியிருந்து வரக்கூடியதா இருக்கலாம், பொல்யூஷனா இருக்கலாம். எது வேணாலும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ வந்து கொண்டு வர்றதுனால தான் ஸ்ட்ரெஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வருது. இது 2 வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சைட். ஒண்ணுக்கு பின் முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா, கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சுனாங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்காத மாரி தான். இது எது ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து செல்ல வந்து டேமேஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு நோய் வருது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அ மூளை சம்மந்தப்பட்ட வியாதிகள். ஏதாவது இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன வியாதிகள் வருது அப்படிங்கிற ஒரு சார்ட்ட இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன். பிரெயின் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம சிந்தனை செய்யக்கூடியது. நம்ம தூங்குறதுக்கு நம்மளுடைய பாடியுடைய எல்லா சென்டரையும் வந்து வேலை செய்ய வைக்கக்கூடியது பிரெயின். அந்த பிரெயின் டிஸார்டர்ஸ் வந்து கண்டிப்பா பிரெயினுடைய கரெக்ட்டான வேலையை செய்ய விடாம, அத வந்து செய்யக்கூடியது இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால வரும். ஸ்கின் அதே மாரி தான். ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸ்கின்ல வந்து டேமேஜ் வரும். ஸ்கின் வந்து சுருக்கம் வரும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஆக்சிடேட்டிவ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, நம்மளுடைய கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். கிட்னிங்கிறது சிறுநீரகம். சிறுநீரக கோளாறுகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேத்துருக்கு, எத்தன பேர் வந்து டயலைஸ் பண்ண போறாங்க, எத்தன டயலைஸ் சென்டர்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும், ஒவ்வொரு மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டயலைஸ் சென்டர் வருது. ஒவ்வொரு ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப்ங்கிற ஆர்கனைசேஷன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்றது வந்து சிறுநீரக டயலைசிங் சென்டர். அதாவது கிட்னி இஷ்யூஸ் இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்னால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ, அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம என்ன உணவுன்னு நெனச்சு நம்ம வந்து சாப்பிடக்கூடிய கலர் அதிகம் மிகுந்த ஆகாரங்கள், எண்ணெய் பொருள் அதிகம் மிகுந்த ஆகாரங்கள். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவ குக் பண்ணி மறுபடியும் ரீஹீட்டிங்ல அதாவது ஒரு ஆயில் வந்து மறுபடியும் பலமுறை அ மா அ எ சூடு செய்யப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸின்ஸ் மிக அதிகமா இருக்கும். அந்த டாக்ஸின்ஸ வந்து நம்ம உடம்புல ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா, லிவர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்கன். அந்த லிவர் ஒண்ணு மட்டும் டேமேஜ் ஆயிருச்சுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கானையும் கெட்டு கெடு கெட்டு போயிரும். அந்த லிவர வந்து கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த லிவர வந்து டேமேஜ் பண்றதும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். அப்புறம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள். நம்ம வந்து ஸ்கூட்டர்லயோ, பைக்லயோ நடந்து போறோம், வாக்கிங் போறோம். அ எதிர வரக்கூடிய இல்ல நம்மள கடந்து செல்லக்கூடிய பொல்யூஷன் வெஹிக்கிள்ஸ் அதாவது டீசல் புகைகள் இந்த மாரி இருக்கலாம். ஒரு இடத்துல குப்பை போட்டு அத வந்து எரிய விட்டு அதோடைய கார்பன் மோனாக்சைடு வந்திருக்கலாம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அத்தனையுமே அதே மாரி கோல்டு வைரஸஸ், பாக்டீரியாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மூக்கு மூலமா போறப்ப நுரையீரல் பாதிக்கப்படுது. அதுக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் காரணம். அது எல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வரும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் கூட அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்துருச்சுன்னா, ஹார்ட்ட பிளாக் பண்ணிரும். இருதய ஸ்தம்பனம் அல்லது ஹார்ட் அட்டாக் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ இருதய நோய் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு கொண்டு போய்விடும். இது எல்லாத்தையும் விட அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமா இருப்போ, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருப்போ வரக்கூடியது வந்து நமக்கு இப்போ இது இயற்கையான தூக்கம் இல்லாம ஒருத்தர் படுத்துட்டு இருப்பாங்க. போய் படுத்து எவ்வளோ நேரம் ஆனாலும் தூக்கம் வராது. மிடில் ஆஃப் தி தூக்கத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு, அவங்கனால தூங்க முடியல, மத்தவங்க தூங்குறத பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாரி ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வந்து நெறைய வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுக்கு செரிமானம் ஆனால் மட்டுமே, அந்த செரிமான உணவிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம பாடிக்கு தேவையான உயிர் சத்துக்கள் எல்லாமே. அது கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா மாறலாம். புரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ இது ஃபேட் வந்து கன்வெர்ட் ஆயி நம்ம குட் கொலஸ்ட்ராலா மாறலாம். இது அத்தனையும் செய்ய வேண்டிய இடம் எது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ஜீரண மண்டலம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுனாலும் வியாதிகள் வரலாம். தென் இந்த வியாதிகள அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பொருள் அப்படிங்கிறது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல வந்து ஆக்ஸிஜன் மாலிக்யூல்ஸ் குறைபாடா இருக்கும். அதுக்கு வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அப்படிங்கிறது குடுக்குறப்போ, அந்த ஆக்ஸிஜன் மாலிக்யூல் போனத ரெடி பண்ணி, அந்த எந்த இடத்துல ரிப்பேர் ஆயிருக்கோ, எந்த இடத்துல பழுதடைந்திருக்கிறதோ, அந்த செல்லுகளை
ரிப்பேர் செய்வதற்கு தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கிற மாதிரி அத்தனை இந்த அனைத்து பழ வகைகள், உலர்பழ வகைகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸு, பீட்ரூட், கேபேஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். இது அத்தனையுமே வந்து உங்களுக்கு தெரியும், தெரியாததல்ல. இதெல்லாம் எடுக்கிறப்போ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நன்மை பயக்கும். ஓகே. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து 2 முறையில இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தெடிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது இல்லாம இன்னொன்னு வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சிந்தெடிக்னா செயற்கை முறையில வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டது. அது வந்து செயற்கை முறையில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமினா இருக்கலாம், சி வைட்டமினா இருக்கா, இது எல்லாமே வந்து செயற்கை முறையில செய்யப்பட்டது. நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சிலது வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைப்பது நிறைய உள்ளது. அந்த சிந்தெட்டிக்கை விட நேச்சுரல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுல ஒண்ண பத்தி தான் நம்ம வந்து இப்போ நம்ம பேசப் போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா, அதாவது இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நேச்சுரல் சயின்டிபிக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நேச்சுரல் பட் சயின்டிபிக். இயற்கையானது, பட் அது வந்து எடுத்திருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 விஞ்ஞானபூர்வமாக எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஐசோலேட் பண்ணி அதோடைய மூலக்கூறுகளை மட்டும் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்படியே ஒண்ணு எடுக்கணும்னா நிறைய எடுக்கணும். அது வந்து டைஜஷன் ஆகாது. ஸோ நேச்சுரலா இருக்கிறத அத வந்து இயற்கை விஞ்ஞான முறையாக அத வந்து சரி பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுவும் முதல் முறையாக, அதுவும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தி ஒன் அண்ட் ஒன்லி ஒரு கம்பெனி மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அது வந்து ஆர்சிஎம். அண்ட் இத குடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி ஆர்கானிக்ஸ் லிமிடெட். ஸோ இவங்களுடைய அருமையான ஒரு பொருள பத்தி தான் இப்போ வந்து நம்ம வந்து பேசப் போறோம். அதோடைய பொருளுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரைசினால். அது வந்து நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல குடுத்துருக்காங்க. அ இது வந்து உலகம் முழுவதுமே கிடைக்கும். இட்ஸ் எ யுனிவர்சல் பிராண்ட் தான். யு யு உலகம் முழுவதும் கிடைக்கையில எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு ட்ரக்கா, மருந்தா வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது என்னத்துக்கான மருந்துன்னா, கொலஸ்ட்ராலை குறைவ குறைப்ப அதாவது கொழுப்பு சத்தை குறைப்பதற்கான ஆன்டி லிபிடெமிக் மருந்தாகவும், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணக்கூடிய மருந்தாகவும், பிபியுடைய மருந்தாகவும் அது வந்து மெடிசினா ஒரு கன்வெர்ட்டட் ஸ்டேஜ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. பட் இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்எஸ்ஐ மூலமா இட்ஸ் எ நியூட்ராசூட்டிகல்ஸ் துணை மருந்து அல்லது துணை உணவு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல குடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து இத யூஸ் பண்ண முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ, ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்து, அதனால உங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு உ நோய் இல்லாத ஒரு சுற்று வட்டாரத்தை நம்ம வந்து செய்ய முடியும். இந்த காமா ஒரைசினால் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணுது. ஹைப்போதைராய்டிசம் வர்றவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப அ உடம்பு உடல் எடை ஏறி ரொம்ப தடிமனா இருந்து, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ்ங்கிற பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகள் வரக்கூடிய பிரச்சனைகள் வருது. லிவர வந்து புரொடெக்ட் பண்ணும். நான் அப்பயே சொன்ன மாரி தான் லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின புரொடெக்ட் பண்ணும். கார்டியோவாஸ்குலர் ஹார்ட்டுடைய சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் பண்ணும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காது. உள்ள இருக்கக்கூடிய அல்சர்ஸ் எது இருந்தாலும் சரி பண்ணும். ஸ்கின்ன வந்து பார்த்தீங்கன்னா, தோல் வந்து சுருக்கம் அடைவதை தடுக்கும். நம்ம வந்து ஒரு 40 வயசு இருக்கிறப்ப 60 வயசு தோற்றத்தை குடுக்குற மாரி இருக்கிறதிலிருந்து ரிவர்ஸ் ஆகும். 60 வயசு வந்து பார்த்தீங்கன்னா, 40 வயசான தோற்றத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த காமா ஒரைசினால் ஒர்க் ஆகும். தென் காமா ஒரைசினால் வந்து இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து இந்த கொலஸ்ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது. ஹெல்ப்ஸ் டூ ரெடியூஸ் கொலஸ்ட்ரால். அது வந்து நம்ம உடம்புல வந்து லிபிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும்பாங்க. ஆன்டி கொலஸ்ட்ரால் ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்ல ரொம்ப கிடைக்குது. டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் எக்சர்சைஸ்லயும், ஆகாரத்திலயும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ராப்பரான தூக்கம், அ எ ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தீங்கனாலே இது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அத வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு முன்னாடி உங்க ஃபேமிலி டாக்டர் உங்க மேல அக்கறை உள்ள ஒரு டாக்டர் சொல்றாங்கன்னா, ஆன்டி ஹைப்பர் ஆன்டி லிபிடெமிக் ட்ரக்ஸ் எது எடுத்தாலும், கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய அலோபதி மருந்துகள் எது எடுத்தாலும்,
அத வந்து நிறுத்த முடியாது. ஒன்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது கன்டினியூஸா எடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறுத்திட்டீங்கன்னா, அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல விட அது வந்து டபுள் முறையாக அதிகப்படுத்திவிடும். திடீரென கொலஸ்ட்ரால் அதிகமாயிருச்சுன்னா, இருதய சம்பந்தமான நோய்கள் வருவதற்கான மூலக்கூறுகள் நெறைய உள்ளன. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் குடுத்துட்டு உங்கள வந்து எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அந்த கொலஸ்ட்ரால் ட்ரக்க எடுக்கிறதுக்காக வைத்து விடுவார்கள். பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கொலஸ்ட்ரால் வராம இருக்கிறதுக்கும், இத்தன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டிசீஸஸ் வராம இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எ காமா ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒ உடல் எடையும் வந்து குறைக்கும், பெல்லிய குறைக்கும். தொப்பை அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொப்பை குறைப்பதற்கு ஏன்னா கொலஸ்ட்ரால் ரெட்யூஸ் ஆகுறதுனால தொப்பை வந்து குறைக்கும். பிரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூரோ புரொடக்டிவா இருக்கும். நியூரோ புரொடக்டிவ் அப்டின்னா, பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இம்பல்ஸ் மூலமா தரும். இட்ஸ் எலக்ட்ரானிக்கல். ஒண்ணுலருந்து ஒண்ணு வர்றப்ப, இந்த இடத்துல இருந்து ஒரு இம்பல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்வே ஆகும். இந்த இம்பல்ஸ் கன்வே ஆகுறது, டிலே ஆகுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நடக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்துட்டுருக்கோம். ஆணி உள்ள ஒரு ஒரு ஆணி வந்து ஒரு கட்டையில இருக்கு. அத வந்து நம்ம பார்க்குறோம். அந்த கண்ணு பார்த்தோனே பிரெயினுக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல ஒரு கட்டையில ஒரு ஆணி இருக்கு. அப்ப பிரெயின் ரிட்டர்ன் கமாண்ட் என்ன குடுக்கும்னா, அதிலிருந்து நீ ரைட்டோ, லெஃப்ட்டோ கால வச்சு போ. அது மேல மிதிச்சிராதேன்னு குடுக்கும். ஆனா, அந்த இம்பல்ஸ் போய் கன்வே ஆகுறது டிலே ஆகுறப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்து கரெக்ட்டா வயதானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க வைக்கிற கால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆணி மேல தான் இருக்கும். அதே மாரி வந்து வயதானவங்க வந்து வண்டி ஓட்டுறப்ப பார்த்துக்கங்க. டூ வீலர் ஒரு வயதானவர் ஓட்டுறாருன்னா, ஒரு ம் யங் ஏஜ்ல வந்து ஓட்டுறப்போ, ஒரு குழியோ, ஒரு கல்லோ இருந்துச்சுன்னா, அந்த கல்ல வந்து ஒரு செகண்ட் அப்படி மாத்தி வளைச்சு ஓட்டிட்டு போயிருவாங்க. அதே கமாண்ட் தான் இங்க வந்து பிரெயினுக்கு வந்து குடுக்குது. ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வளைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லு மேல ஏத்திருவாங்க. ஒண்ணா அவங்க விழுவாங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, டயர் பஞ்சர் ஆகும். ஏதாவது ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் வருவதற்கான வாய்ப்பு. இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதுக்கு வந்து நியூரோ புரொடக்டிவ் வேணும். அந்த நியூரோ புரொடக்டிவ் தான் காமா ஒரிஜினல். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் பிரஷர். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால குறைச்சாலே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிபிங்கிற வியாதி வந்து குறையும். ஸோ, அந்த ஹை பிளட் பிரஷர் அப்படிங்கிறது மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸுனால வரலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால்னால வரலாம். இது 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல். ஸோ, ப்ள ரெட்யூசஸ் தி ஹை பிளட் பிரஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ப்ரூவன் பண்ணி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. தென் ஹை பிளட் சுகர். டயபெட்டிக் நீரிழிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எ கிட்டத்தட்ட 60% மேல போயிருச்சு. அதிலிருந்து ரிவர்ஸ் வருவதற்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் ஒரு இடத்துல அசெம்பிள் ஆனா கிட்டத்தட்ட 40லிருந்து 50 பேர் டயபெட்டிக்கா இருப்பாங்க. அது யங் ஏஜ்ல இருந்தே டயபெட்டிக் இருப்பது 2வது ஒரு பெரிய கவலைக்கிடமான ஒரு நிலைமை. ஆனா, ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக்ங்கிறது ராயல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மி. எண்ணிய அளவுக்கு தான். விரல் விட்டு எண்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து 1970லலாம் வந்து ஒருத்தர் டயபெட்டிக் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே வந்து நீ வந்து ரொம்ப பணம் வச்சிருக்கியா? பணக்காரர்களுக்கு வர நோய். ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கவலை காரணத்தினாலேயே வந்து பிளட் சுகர் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ, இது அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ரெமெடி இந்த சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இந்த காமா ஒரைஸ்னால். இது வந்து ஒரு வெண்மையான தூய வெண்மை உள்ள ஒரு துகள். இது எதிலிருந்து எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அரிசியுடைய உமியிலிருந்து எடுத்திருக்காங்க. இந்த காமா ஒரிஜினல பத்தி நெறைய ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. www.orisnal.in அப்படின்னு போட்டீங்கன்னா, த்ரூ அவுட் தி வேர்ல்டுல அதாவது உலகம் முழுவதும் காமா ஒரிஜினல பத்தி என்னென்ன ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்களோ, அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. நீங்க போய் அதுல வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். தென் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப்சூல் காலையிலயும், ஒரு கேப்சூல் நைட்டும் ஆகாரத்துக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு முன்னாடி எடுக்கிற மாரி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எதுவும் வராது. கேரண்டி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து சொல்லி காண்பிக்க ரொம்ப இது பண்ணேன். ஏன்னா, நான் வந்து நெறைய பேஷண்ட்ஸ பார்த்துட்டேன். நான் என்னுடைய 40 வருஷ அ அனுபவம். 1984ல வந்து நான் கிளினிக் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2025.
ஸோ என்னுடைய 40 வருஷத்துடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸை பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்தில் அந்த 40 வருஷம் சர்வீஸில் என்ன கிடைச்சதோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து இந்த 4 வருஷத்தில் கொடுக்குறேன். கைராசி டாக்டருங்க அப்படிங்கிற பேர் வரதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நியூட்ராசூட்டிகல்ஸ்ல நான் வந்து உள்ள அடியெடுத்து வச்சதுனால தான். ஏன்னா, அன்னைக்கு நம்மளுக்கு மருந்து குடுத்த ஒருத்தர கொண்டு வரதுக்கான டைம்ல இருந்து, டைம் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. தென் ரிசல்ட் வந்து ஓரியன்டடா இருக்கு. ரிசல்ட் வந்து பெர்மனன்ட்டா இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மிராக்கிள்ஸ் ஆஃப் காமா ஒரைஸ்னால் நெறைய மிராக்கிள்ஸ் வந்து காமா ஒரைஸ்னால இருக்கு. அத வந்து நம்ம இஷா மேம் வந்து அவங்களுடைய சைட் மூலமா நெறைய வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அந்த சைட்ல இருந்து நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து என்னுடைய பெர்சனல் பேஷண்ட் ஒருத்தரு. அதாவது 40 வயசுல ஒரு லேடி. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் 4A கேட்டகரி. ஆல்மோஸ்ட் வந்து பரவும் தன்மைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. சாலிட் நியூடல்ஸ் லெஃப்ட் பிரஸ்ட்ல வந்து கேட்டகரி 2. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதே காமா ஒரைஸ்னால் காலையில 2 நைட் 2 குடுத்துட்டு 1 இயர் விடாம எடுக்க சொன்னதுக்கு அப்புறம், அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பே 4A இருந்தது. லெஃப்ட் பிரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 2 இருந்தது. ஆனா, அத வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் எடுத்ததுக்கு அப்புறம் எசென்ஷியல் நார்மல் ஸ்டடி பேர்ட் கேட்டகரி 1. ரைட், லெஃப்ட் 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்டடி. எந்த விதமான அந்த இதுவும் இல்ல. ஆனா டோசேஜ் காமா ஒரிஜினல் 202. பட் இன்னைக்கும் நல்லா கிளியர் ஆயி 1 வருஷம் ஆயிருச்சு. பட் இன்னைக்கும் அவங்க வந்து காலையில 1, நைட் 1 எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அது வந்து ஒரு அற்புத மருந்தா வந்து நெனைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ம இத பார்க்குற யாரா இருந்தாலும், இப்ப பார்க்கக்கூடியவங்கலாம் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு கேன்சர் இருந்தாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும், அத பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. கூட இத வந்து ஒரு உணவாக சொல்லி அவங்கள்ட்ட குடுங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ரிசல்ட் மிராக்குலஸ் ரிசல்ட்டா தான் இருக்கும். இது 75 வயசு இந்த லேடிக்கு கேன்சர் இருந்தது. இது 100% இவங்க வந்து கம்பெனில ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கிளியர்டு. அ இந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் இன்ஃபெக்ஷன்னால ரொம்பவுமே முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சுகர் இருந்தது, தைராய்டு, லிவர் டிசீஸ் எல்லாமே இருந்தது. பட் காமா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செகண்ட் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்காங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரைஸ்னால்ல சக்சஸ் ஆனதான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிசீஸ்க்கு ந அதே மாரி வந்து நம்ம நோய்ன்னு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யார ட்ரஸ்ட் பண்ணி நம்ம யார்ட்ட போய் சொல்றோங்க? டாக்டர்ஸ்ட்ட தான் போறோம். வி ட்ரஸ்ட் டாக்டர்ஸ் ஒரு ஒரு நோய்க்கும். அந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இஷா மேம் உடைய ஃபாரெவர் ஹெல்த் அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல்ங்கிற ஒரு பொருளுக்காக ஒரே ஒரு நியூட்ராசூட்டிகல்ஸ்க்கு இத்தன இது அந்த இஷா மேம் சென்டர்ல இருக்காங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலி குவாலிஃபைட் டாக்டர்ஸ், புரொஃபசர்ஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ். மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல அந்த அளவுக்கு ஹெச்ஓடிஸ். அவங்க அத்தன பேரும் சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு நியூட்ராசூட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல். ஹைப்போதைராய்டிசத்துக்கு ரொம்ப அருமையா வேலை செய்யுதுன்னு ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். இது வந்து டாக்டர் பயோத்ரா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்டர்ஸ் உடைய ரிசல்ட் வந்து காமிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து இத வந்து அருமையா இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இது கொலஸ்ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா, 100% இந்த காமா ஒரிஜினல் ரெட்யூஸ் பண்ணுது. இது வந்து ப்ரூவன் சயன்ஸ் அப்படிங்கிற லைன்ல சயன்டிஃபிக்கா இத ப்ரூவன் பண்ணாங்க. இது என்னுடைய கிளினிக்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எவரி 6 மந்த்ஸ் வந்து நான் ரெகுலரா வந்து மெடிக்கல் செக்கப் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஒரு எவரி 6 டூ 7 மந்த் என்னுடைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா, நான் வந்து நெறைய அ எக்ஸ்போஷர் நெறைய இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கிளினிக் போக நான் வந்து ஃப்ரீ கிளினிக்ல போறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 40 பேஷண்ட்ஸ்க்குலாம் ஒரு ஒரு ஹால்ஃப் டேல நான் வந்து பார்க்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்கேன். சத்யசாய் ஆர்கனைசேஷனுடைய மெடிக்கல் ஆஃபீசர். ஸோ, அதுல போறதுனால எனக்கு ஏதாச்சும் ஆயிறக்கூடாது, இந்த இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்துரக்கூடாதுன்னு எவரி 6 மந்த்ஸ் வந்து நான் ரெகுலரா இருக்கேன். லாஸ்ட் ஒரு
5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் மைல்டா இருக்கு. நான் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த டைம்லலாம் எனக்கு வந்து நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, 18/6/2024 போன வருஷத்துல வந்து ஜூன் மாசத்துல வந்து பார்க்கிறப்ப ட்ரைக்ளிசரைட்ஸ் உடைய லெவல் வந்து அலார்மிங்கா இருந்துச்சு. 357. அது வந்து 160க்கு மேல போகக்கூடாது. ஆஸ் எ டாக்டர் என்ன பண்ணுவேன்? இம்மீடியேட்டா மெடிசின் எடுக்கணும், குறைக்கணும். பட் நான் என்ன பண்ணேன்னா, அந்த மெடிசின்ஸ் எடுக்க வேண்டாம். நம்ம காமா ஒரிஜினல பத்தி நம்ம இவ்ளோ தூரம் டீச் பண்றோம். ஸோ, இதுக்கு வந்து கடவுளா வந்து ஒரு ப்ரூஃப் நான் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு தான் எனக்கு கொலஸ்ட்ரால ஏத்தியிருப்பாரோன்னு நெனச்சு, அதிலிருந்து காமா ஒரிஜினல் 2 கேப்சூல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். தென் 6 மந்த்ஸ் கழிச்சு தான் இடையில எல்லாம் எதுவுமே செக் பண்ணல. ஏன்னா, ஐ அம் ட்ரஸ்ட் நம்பிக்கை. அதாவது ஒரு நம்பிக்கை வச்சோன்னா, ஒரு மலையும் நம்ம வந்து நகர்த்தி செல்லலாங்கிற மாரி நம்பிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னா, அத எடுத்துட்டு இருந்தேன். அ 6/12ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 6 மந்த்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் பண்ணேன். அதுல வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ ஷேட்ல நான் குடுத்துருக்கேன் பார். 196.6 160, 190 வரைக்குமே நார்மல் தான். பட் நாங்க வந்து டாக்டர் சொல்றது 160ல பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டா நல்லது அப்படிங்கிறதுக்காக 160 சொல்லுவோம். லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 190 வரைக்கும் நார்மல் நார்மல். அதுக்கு மேல போனா அலார்மிங் அதிகங்கிறது. அப்ப 357 இருந்தது. 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 196.6ல கொண்டு வந்து குடுத்துருக்கேன். ஸோ கொலஸ்ட்ராலுக்கு காமா ஒரைசினால் வந்து பார்த்தீங்கன்னா, 100% ஒர்க் ஆகுங்கிறது என்னுடைய செல்ஃப் இதுல இருந்தே நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட். ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரி அவருடைய செல்ஃபாவே அவர் செக் பண்ணி பார்த்திருக்காரு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைக்ளிசரைட்ஸ் உடைய லெவல் 357ங்க. 357 இந்த பிராக்கெட்ல இருக்கு. 24/6/2024 357. இவங்கிட்ட கன்சல்டிங் வந்தாரு. நான் இந்த மாரி மெடிசின்ஸ் 2 டைப்ல இருக்கு. சில மருந்துகள் எடுத்தீங்கன்னா, லைஃப் லாங் எடுக்க வேண்டியது வரும். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அவேர்னஸ் இருக்கு. அவர் மருந்தே எடுக்க வேண்டாங்கிற அந்த இதுல இருக்காரு. என்கிட்ட டயட் சார்ட் கேட்டாரு. டயட் சார்ட் குடுத்தேன். அவர் வந்து நல்லாவே யோகா பிராக்டிஸ் பண்றாரு. சரி யோகா, டயட் சார்ட்டு அவர் வந்து ரெகுலரா ஃபுட்லயும் கரெக்ட் பண்ணாரு. எல்லாம் செஞ்சுட்டு ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 357 இருக்குது. அந்த டைம்ல வந்து நான் அப்பவும் சொல்றேன், நீங்க வந்து காமா ஒரைசினால் எடுங்க அப்டின்னாரு. இல்ல சார் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 4 மந்த்ஸ் எனக்கு டைம் குடுங்க அப்டின்னாரு. அந்த நான் ஒண்ணுமே சொல்லல. யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல் பண்ணி நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. 6வது மாசத்துல 2024 தென் வந்து பார்த்தீங்கன்னா, 15/10ல 4 மாசம் கழிச்சு அவரே செக் பண்ணி பார்த்திருக்காரு. முதல்ல 357 இருந்தது. 1% கூட குறையாம அவருடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 368. எவ்வளோ அலார்மிங்கா இருக்கு பாருங்க. எவ்வளோ ஒரு டேஞ்சரான பொசிஷனுக்கு போயிருக்காங்க. நான் வந்து ஃபுட் அட்வைஸ பத்தியோ, இல்ல எக்சர்சைஸ பத்தியோ நம்ம சொல்லல. ஆனா ஒன்ஸ் நம்மளுடைய உடம்புல வந்து அதிகம் ஆயிருச்சு அப்படிங்கிறப்போ, எதன் மூலமாவது குறைத்து விட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்லயும், யோகாலயும், எக்சர்சைஸ்லயும் வந்து போகணுங்கிற அந்த ஒரு குடுக்கறதுக்காக தான் இத நான் சொல்றேனே ஒழிய, வேற நான் யோகாவையோ இல்லாட்டி இது எக்சர்சைஸையோ வந்து நான் தப்பா எதுவும் பேசல. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, 357ல இருந்து 368 போச்சு. அவர்ட்ட வந்து காமா ஒரிஜினல் வந்து 2 கேப்சூல் எடுக்க சொல்லி, அட்வைஸ் சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா, ஒரு 6 மாசம் கழிச்சு ரிசல்ட் எடுங்கன்னு சொன்னேன். ஆனா, அவர் வந்து கொஞ்சம் மெத்த படிச்சவர் தானே, அவரு வெயிட் பண்ணல. 15/11/2024லயே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தாரு. அவருடைய ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 162. அதாவது 15/10ல 368, 15/11 கரெக்ட்டா ஒரே மாசத்துல அவருக்கு வந்து நம்பிக்கை வந்து இல்ல. நான் வந்து 6 மாசம் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா, அவருக்கு நம்பிக்கை என்பது வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல. 1 மாசத்திலேயே ஏறி இருக்குமா? இல்லையா? இல்லன்னா, நீங்க அலோபதி மருந்துக்கு போலாமா? அப்படிங்கிற ஒரு இதுல இன்டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணாரு. செக் பண்ணது தப்பு இல்ல. பட் செக் பண்ணேன்னு சொன்னோனே, எனக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் 6 மாசம் விட்டு தான் செக் பண்ணியிருக்கேன். குறைஞ்சிருக்கு. ஏன்னா, இவருக்கு குறையலன்னா, நம்ம சொன்னது எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஆனா, ஆண்டவன் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. காமா ஒரிஜினல் பக்கத்துல தான் இருக்காரு. அவருடைய சிரம் ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து 162. ஆனா, கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய HDL லெவலும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. 28 இருந்துச்சு. HDL வந்து பார்த்தீங்கன்னா, 40க்கு மேல வேணும். நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா வந்து 3 வேளையும் ஒவ்வொன்னு எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு எடுக்க சொல்லியிருக்கேன்.
அதுக்கப்புறம் இருக்கிற ரிசல்ட்டை நான் ஃபாலோ அப்பில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரேசினால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஹெட் ஆஃப் தி கார்டியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரேசினாலுடைய ஜ ந வெப்சைட்ல நீங்க பார்த்துக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இஷா மேமுடைய ஃபாரெவர் ஹெல்த்தி வெப்சைட்ல இருக்கு. தென் இஷா மேமுடைய யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போனீங்கன்னா, இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இவங்க வந்து சீனியர் டயட்டீஷியன் அவங்கள அதே இன்னொரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் நீரிழிவு நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் மேனேஜ்மென்ட்டுக்கு ரொம்பவே காமா ஒரிஜினல் இருக்கு. 120 மில்லிகிராம் க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சுகர கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எடுக்கக்கூடிய மருந்து எதுவா இருந்தாலும் அத எடுத்துட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, காலை, மதியம், இரவு 3 வேளையும் ஒரு காமா ஒரிஜினல் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா, உங்களுடைய சுகர் லெவல் அன் எந்த மாத்திரையினாலயும் அதிகமா கண்ட்ரோல் ஆகாது. அந்த மருந்தோட சேர்ந்து எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். கன்டினியூஸா எடுத்துட்டு இருக்கிறப்போ, உங்களுடைய அலோபதி மருந்துடைய டோசேஜ் வந்து குறைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். நிறுத்தணும் அப்படிங்கிறது உங்க டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் வேணா நிறுத்தலாம். நாங்க வந்து அட்வைஸ் சொல்லல. ஓகேங்களா? இத நெறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இஷா மேமுடைய சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பாருங்க. பிபிக்கும் அதே மாரி ஏன்னா கொலஸ்ட்ரால் நல்லா குறையுது அப்படிங்கிறப்ப பிபி வருவதற்கான காரணம் இல்ல. ஏன்னா ஸ்லீப்புக்கு நல்ல குட் ஸ்லீப் குடுக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து காமா பேசினால், நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சாலே மேக்ஸிமம் நம்ம பாடி ரெஸ்ட் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நோய்கள் இல்லாம இருக்கும். ஏன்னா, குட் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போற தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, மிட் நைட்டுக்கு அப்புறம் 4 ஹவர்ஸும் தூங்கணும். அதுதான் வந்து கரெக்ட்டான ஸ்லீப்பு. மிட் நைட்டுங்கிறது 12 மணி 2 ஹவர்ஸ் முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10:00க்கு மேக்ஸிமம் மேக்ஸிமம் 10:00 மேல முழித்து இருக்கிறது கூடாது. என்ன பிசினஸ் ஒர்க் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி மாத்திக்கங்க. உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். அதே மாரி 4 அல்லது 5 மணிக்கு எந்திரிச்சு உங்களுடைய ரொட்டீன் தொடங்குங்க. நைட் செய்ய வேண்டிய வேலைய காலையில 4 மணிக்கு செய்யுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஓரியன்டடான ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட் வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தென் ஸ்லீப் மெடிசினுடைய சீனியர் கன்சல்டன்ட் காமா ஒரிஜினல் வந்து குடுத்ததுக்கப்புறம் இந்த அ ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரதிஷ்யா ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் அருமையா இருக்கு அப்படிங்கிறதையும் இதில வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தென் கால் வலி, முட்டு வலி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிஜே அந்த மாரி நம்ம ஆர்சிஎம் பொருள்ல நியூட்ரிசார்ஜ் பிஜே குடுத்துட்டு இருப்பீங்க. பிஜே குடுக்குறப்ப கூடவே வந்து பிஃபோர் ஃபுட் ஆகாரத்துக்கு முன்னாடி காமாவ வந்து 3 வேளை அல்லது 2 வேளை குடுத்துட்டு, ஒரு வேளை வந்து பிஜே குடுத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து 100% இருக்கும். நீங்க 3 மந்த்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜிக்கல் கேஸ் சர்ஜரிய போஸ்ட் பண்ண ஒரு கேஸ கூட ரிவர்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எய்ம்ஸ் மருத்துவமனையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. எல்லா டாக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நர்வஸ் சிஸ்டத்துக்கு நான் சொன்ன மாரி காமா ஒரேசினால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூராலஜி டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருக்காங்க. இம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல் பெஸ்ட்டு. தென் எலும்புகளுக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கும், மசில்ஸ வந்து மேனேஜ் பண்றதுக்கும், மசில் ஸ்ட்ரென்த், மசில் ஃபார்மேஷனுக்கும் காமா ஒரிஜினல் ரொம்ப அ இவர் வந்து ரீஹபிலிட்டேஷன் அண்ட் அ சை நியூரோ மஸ்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசியோதெரபிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் அ அ டாக்டர். அவரே வந்து பார்த்தீங்கன்னா, இத காமா ஒரிஜினல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இத்தன டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு அருமையான பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல். இது வந்து நான் முதல்லயே சொன்ன மாரி தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாகறப்போ ஒபிசிட்டி ஃபார்ம் ஆயிட்டு, உங்களுக்கு வந்து பிசிஓடி அதாவது சினைப்பை முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீர் குமிழ் கட்டி. பிசிஓடிங்கிறது நீர் கட்டி, நீர் குமிழ் கட்டிம்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அலோபதில வந்து இப்ப மேக்ஸிமம் சர்ஜரி பண்றாங்க. பட் சர்ஜரி எடுத்தாலும், ரிமூவ் பண்ணாலும் மறுபடியும் வருவதற்கான நிலை வந்து அதிகம். நெறைய ஒரு 2 டைம், 3 டைம் சர்ஜரி பண்ணலாம். அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அ
காமா ஒரிஜினல் காலையில் 1 நைட் 1 குடுத்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து காமா எடுக்க வேண்டிய வேலையும் இருக்காது. பிசிஓடி வர்றதான சான்சஸ் கிடையாது. இது அனிதா குப்தாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடி உடைய நெறைய பேஷண்ட்ஸ்களுக்கு இது குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் காமிச்சிருக்காங்க. ஃபாரெவர் ஹெல்த்தி வித் இஷா மேம் உடைய இவ்ளோ டாக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரே பொருள், ஒரே ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல். காமா ஒரிஜினல் நம்ம சொன்ன மாரியே முதல்ல நான் சொன்ன மாரியே லிவர புரொடெக்ட் பண்ணுது. அதாவது கல்லீரல், மண்ணீரல் இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்ட் பண்ணக்கூடியது. நல்ல விதமான தூக்கத்தை தரக்கூடியது. நரம்பு மண்டலத்துக்கு நல்லாருக்கும். வீக்கம், வலி எல்லாத்தையுமே நீக்கும். எலும்புகளுக்கு நல்லது. பூஸ்டிங் நோய் எதிர்ப்பு சக்தியை குடுக்கக்கூடியது. அ நம்ம ஏஜ் வந்து அட்வான்ஸ் ஆகுறது, நம்ம வந்து வயதான தோற்றத்தை மாற்றுவதற்கு, அ ஹைப்பர் டென்ஷன் அது பிபிய குறைக்கிறதுக்கு, பிசிஓஎஸ் இது 2 பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசத்தை நிவர்த்தி செய்கிறது. கேன்சர வந்து பிரிவென்ட் பண்ணுது. வந்த கேன்சர கியூர் பண்ணுறதுக்கு இது வந்து எ ஹெல்ப் ஆகும். பட் இது கேன்சருக்கான மருந்து என்று சொல்லி யாரும் எதையும் ப்ரமோட் பண்ணாதீங்க. இது வந்து கேன்சருக்கான மருந்தெல்லாம் கிடையாது. இது வந்து இட்ஸ் ஃபுட் சப்ளிமெண்ட். கேன்சருக்கு வந்து புரோட்டீன் எவ்வளோ அதிகம்னு சொல்றாங்களோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸும் வேலை செய்யும். அது ரொம்ப அருமையானது. கேஸ்ட்ரிக் ட்ரபிள வந்து அ ரிமூவ் பண்ணும். பிளட் சுகர் மேனேஜ்மென்ட், கொலஸ்ட்ரால் இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் குடுத்துருக்காங்க. அதாவது உலக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் அதிகப்படியான மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட ஒரே ஒரு நியூட்ராசூட்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காமா ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு மட்டும் தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஒரு அவார்டு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவார்டு எடுத்த ஒரு பொருளத்தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு 45 மினிட்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இத பத்தி ஏதாச்சு கொஸ்டின் ஆன்சர் இருந்துச்சுன்னா, அடுத்த ஒரு சின்னதா ஒரு வுமன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் தரேன். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்க டவுட் அப்புறம் கேட்டுக்கலாம். டாக்டர் இப்போ நியூட்ரிசார்ஜ் உமன் பேசுறாரு. சலோ மும்பை. அதுக்கப்புறம் நீங்க டவுட் கேட்டுக்கலாம். மிஸ்டர் அருள்ராஜ் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் ஒரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ்ல வுமன் பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய இப்போ மெயின் அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, 15 கோடி வுமன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் உழைப்ப குடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டுல இருந்தும் இந்த வுமன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வுமன் வந்து நெறைய மிராக்கிள்ஸ குடுத்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, வீராங்கனா கிளப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பேர இணைக்க வச்சிருக்கு. இப்ப வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வந்து வீராங்கனா கிளப்ல ஆட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் அ ஏப்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செமினார் குடுத்து அங்கீகாரங்கள் குடுக்கப்படுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 காமாவரைஸ் 5 வந்து நியூட்ரிசார்ஜ் வுமன் வந்து ஒரு பில்லுலயும் நீங்க செஞ்சிருக்கணும். ஒரு மாதங்கள். இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிரீதா மேடம் ரொம்ப அருமையா ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு குடுக்குறேன். வுமன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா, ஹைஜீன் 15 கோடி வுமனுக்கு வந்து இந்த வுமன் டேப்லெட்ட வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா, ஹெல்த்தி ஹோம் இன்னைக்கு வந்து ஹெல்த்தி ஃபியூச்சர் 2மே கிடைக்கும். ஏன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம டாக்டரா இருக்கலாம், நம்மளுடைய பக்கத்துல இருக்கிறவங்க இருக்கலாம். எந்த மகளிரா இருந்தாலும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியா இருந்தா தான் அந்த குடும்பம், அந்த நேஷன் ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த ஒரு குடும்பத்துடைய ஆரோக்கியத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனே இருக்கு. ஸோ அந்த ஹெல்த்த வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அருமையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வுமன். டீனேஜ்ல இருந்து ஆரம்பிச்ச மென்சஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த மெனார்க் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்ச அன்னையில இருந்து அடாலசென்ட் ஏஜ் ஆகலாம். அப்புறம் மேரிட் வுமன் ஆகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி அப்புறம் வந்து அ க
கருவுற்ற தாய்மார்கள், அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அதாவது பால் கொடுக்கிற தாய்மார்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைய வளர்த்துற தாய்மார்கள், அதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜ்ல இருக்கிற தாய்மார்கள். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து நீடட். அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ரத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பணுக்கள் அதிகமா இருக்கும். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 ரத்தத்துல இருக்கக்கூடிய 2 ப்ராடக்ட். அதாவது ஒண்ணு வந்து ஹீம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அயன், இரும்பு அப்படிங்கிறது தான் ஹீம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம். குளோபுலின் குளோபுலின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் பார்ட். புரோட்டீனும், அயனும் சேர்ந்தது தான் ஹீமோகுளோபின். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் ஹெச்பி அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு எந்தவித நோயா இருந்தாலும், ஃபீவர் வந்துச்சு, கன்டினியூஸா ஃபீவர் இருக்கு, முடி உதிருது. அப்படி எந்த பிசிக்கல் இது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. சிபிசிங்கிறதுல செக் பண்ணுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருக்காங்க. இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும், பெண்களுக்கும் நல்லாவே வேறுபடும். அதாவது சிறு வயதில இருக்கக்கூடிய பையன்கள விட கேர்ள்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிஃபரெண்ட்டா நெறைய பொருட்கள் தேவை. பாய்ஸ்லருந்து கேர்ல்ஸுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மெனார்க் அப்படிங்கிற பீரியட்ஸ் வந்து 12 வயசுல இருந்து இப்போ வந்து ஒரு காலத்துல 14 வயசு, 15 வயசுங்கிறது இப்ப 10, 12 வயசுல வருது. ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைய தேவை இருக்கு. புரோட்டீன் ஆகட்டும், அயர்ன் ஆகட்டும். ஸோ அது கிடைக்கலன்னா என்ன ஆகும்னா, ஸ்கின் சேஞ்சஸும் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் வருது, டேமேஜஸ் வருது, கருப்பு வளையங்கள் வருது, கண்ண சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு வளையம் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இரத்த சோகையுடைய அறிகுறிகள். அதே மாரி போன் டென்சிட்டி வந்து கம்மியாகும். போன் டென்சிட்டி வந்து அதிகமாகும். அந்த போனுடைய இது வந்து ஃப்ரேம் வந்து குறைஞ்சிரும். ஹேர் குரோத், ஸ்கின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெவலப்மெண்ட்ல வந்து இருக்கும். 3 to 24 மில்லிகிராம் ஆஃப் அயர்ன் லாஸ்ட் டியூரிங் அதாவது ஒரு பீரியட்ஸ் டைம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மில்லிகிராம்ல இருந்து 24 மில்லிகிராம் வரைக்கும் இரும்பு சத்தானது அவங்களுக்கு வந்து ஒரு பெண்களுக்கும் வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்ட் ஆகுறது வந்து நிறுத்த முடியாதது. அது வந்து இட்ஸ் எ பெண் பூப்படையறதுல இருந்து நடக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இது வந்து வியாதி கிடையாது. ஸோ ஆனா அது லாஸ் ஆகுறத வந்து அவங்களுக்கு கிடைக்குதா? ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 27 மில்லிகிராம் அயர்ன் வந்து இருக்கணும். அவங்களுடைய ஃபுட்டுல. 27 கிராம் அயர்ன் இருக்கணும். பட் அந்த அயர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WHO சொல்லுது. லெஸ் தென் 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் இருக்கு. அதாவது 14.5 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். லெஸ் தென் 12 இருந்துச்சுனாலே அனீமிக். ஸோ அனீமிக் அப்படிங்கிறது தமிழ்ல நம்ம சொன்னோம்னா ரத்த சோகை. அந்த ரத்த சோகை இருக்கு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, வுமன் அப்படிங்கிற இந்த டேப்லெட்ட வந்து நீங்க வந்து பரிந்துரைக்க வேண்டும். நீங்க வந்து இம்மீடியேட்டா குடுங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மென்சஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கன்டினியூஸா வுமன் டேப்லெட் குடுத்துட்டே இருங்க. ஒரு டேப்லெட் வந்து ஒரு நாளைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுடன் எடுத்துக்கலாம். சரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா சாப்பிடுறாங்க. எனக்கு வந்து காலையில மாத்திரை சாப்பிட முடியலையா? நைட்டு குடுங்க. ஒண்ணும் தப்பில்ல. நம்ம வந்து ரெக்கமெண்டட் டோஸ் மார்னிங் சொன்னாலும், அத வந்து உங்களுக்காக ஃப்ளெக்சிபிளா வந்து பார்த்தீங்கன்னா, அ நைட்லயே எடுத்துக்கலாம். கண்ண வந்து கொஞ்சம் நம்ம அ கண் இமை வந்து கொஞ்சம் இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பேல் அல்லது yellowish-ஆ இருக்கும். ரோஸியா இருக்கணும், ரெட்டா இருக்கணும். ரோஸ்ல இருந்து ரெட்டா மாறுனா தான் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கனால அவங்களுடைய ரொட்டீன் செய்ய முடியும். இந்திய இந்திய கண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா 59% பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அனீமிக்கா இருக்காங்க. 59% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சுங்க? பகுதிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அனீமிக்கா இருக்காங்க. அதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் வுமன்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஐ மீன் 59%ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் வுமன்ஸ் அதாவது குழந்தை கருவுற்ற தாய்மார்கள் வந்து அதிகப்படியான என்ன நம்மளுக்கு வந்து அனீமியா இருந்துச்சுன்னா, என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல முழுவதும் முடியாத ஒரு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா,
அது வீட்ல முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலிங்ஸ்னால வீட்ல முழுவதும் முடி ரோமமா இருக்கும். ஏன்னா ஹேர் ஃபாலிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா நம்மளுக்கு தெரியக்கூடியது. 2வது வந்து அந்த ஃபேஸ் வந்து டல் ஆயிரும், ட்ரைனஸ் ஆயிரும். ஒரு ஷைனிங் இருக்காது. ஸோ அந்த ஷைனிங் கம்மியாயிரும். அப்புறம் வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, மயக்கமா தல சுத்துற மாரி இருக்கு. கண்ணு வந்து இருட்டு கட்டுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா பெண் குழந்தைகள் சொல்றது. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பீரியட்ஸ் ஆன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு இருட்டு கட்டுது. ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு கால் வந்து ஆட்டோல கூப்ட்டு வரக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அதிகமான லெவல்ல வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் அனீமிக் அதாவது ரத்த சோகை. பிசிக்கல், செக்சுவல் ஆர்கன்ஸ் எல்லாமே அண்டர் டெவலப்மென்ட்டா இருக்கும். ப்ராப்பரான இது இருக்காது. பிரீத் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். மூச்சு அடைச்ச மாரி இருக்கு. என்னால வந்து ஸ்டெப்பே ஏற முடியல. ஒரு கிளாஸ் வந்து 2வது மாடியில இருக்கு. அல்லது ஒரு கேம்ஸ் பீரியட்ல வந்து ரன்னிங் பண்றதுக்கோ, இல்ல ஒரு கொக்கோ விளையாடுறது எதுலயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு இரைக்கிறது, மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு இரைக்கிறது மூச்சு முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அனீமியா அப்படிங்கிற ரத்த சோகையினால வரக்கூடியது. டிசீனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தலை சுற்றல். அதே மாரி அடிக்கடி ஹெட்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் குறைவா இருந்ததுன்னா, குழந்தை வந்து ஹெட்டேக்ன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஹெட்டேக் வந்து தேவையில்லாத பெயின் ரிலீவர்ஸ் குடுக்கிறத விட்டு அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா, சரியா போயிரும். அப்புறம் வீக்னஸ், ஃபெட்டிக், இரிட்டபிலிட்டி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அம்மா எது கூப்பிட்டாலும், எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அனீமிக்னால தான். அதேமாரி நெஞ்சு வலி, கால் கிளைம்ஸ் இது பண்றப்ப கொரக்கட பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. கிராம்ப்ஸ் அப்படிங்கிறது. சரியான பசி இருக்காது. லாஸ் ஆஃப் அப்பைடைட் வந்து பார்த்தீங்கன்னா, நோய இத அதாவது சுத்தமா வந்து காலையில வந்து ஒரு இட்லி சாப்பிடுறதுக்குள்ள அவங்களுக்கு வாந்தி வர மாரி இருக்கு. அப்ப வந்து ஊதுகாமலை அப்படிம்பாங்க தமிழ்நாட்ல. பட் அது வந்து காமாலை கிடையாது. ரத்தம் சோகை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊதுகாமலை அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி போட்டு, அதை இதையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து வந்து ஒர்க் அவுட் ஆகாத மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குழந்தைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அனீமியா அல்லது ரத்த சோகை. ஃப்ரீக்வென்ட் ஸ்வெல்லிங் கை, கால் வலிக்குது. கையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எழுதுறதுக்குள்ள கை வீங்கிருச்சு. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அ ரத்த சோகை தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நகம் வந்து நகத்துடைய இதுல வந்து உடைஞ்சு போறது, அல்லது கிராக் விழுகிறது. நம்ம திடீர்னு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாக்ஸ்ல வந்து நகம் பட்டு அந்த இழுக்குது அப்படின்னு சொன்னாலே, அது ஃபர்ஸ்ட் சைன். அனீமியாவுடைய ஃபர்ஸ்ட் சைன். அந்த நகம் வந்து கிராக் ஆகுது. நீ எதுலயாச்சும் இடிச்சுக்கிட்டியா? அதெல்லாம் கேட்க வேண்டியதே இல்ல. அனீமியா ஆயிருச்சு அப்படின்னா, ரத்தம் கை க எல்ல நகத்துக்கு வந்து அ இது இல்லன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை வந்துருச்சுன்னா, உங்களுக்கு வந்து பிரிட்டில் நெயில்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நோய்வாய்ப்படுறது. ஒரு 4 நாள் ஸ்கூலுக்கு போனா 2 நாள் லீவ் எடுக்க வேண்டிய வருது. நோய்வாய்ப்படுது. அடிக்கடி ஃபீவர் வருது, சளி பிடிக்குது, தும்மல் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ அனீமியா அல்லது ரத்த சோகையினால. அதுக்கு அடுத்து வந்து ஷார்ட் ஹைட். அவங்களுடைய ஹைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். குழந்தை டெவலப்மெண்ட் ஆறதுலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி வுமன்ல டூரிங் பிரெக்னன்சில அதாவது கருவுற்றதுக்கு அப்புறம் கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிமெச்சூர் பர்த் அதாவது குழந்தை வந்து இ முதல்லயே குரோத் வெளிய வர்றதுக்கான க கருச்சிதைவு ஏற்படுத்துவதற்கான ப்ரிமெச்சூர் பர்த் இப்போ வந்து 9 மந்த்ஸ் வர வேண்டிய குழந்தை வந்து 7 மாசம், 8 மாசத்துலயே வந்து குறைப்பிரசவம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நெறைய இருக்கும். அந்த குறைப்பிரசவம் ஆகுறது ஏன்னா, தாய்மாருக்கு அந்த தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் இல்ல அப்படிங்கிறது தான். அதே மாரி குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆனா 2.9, 3.5 கிலோகிராம் வரைக்கும் இருக்கணும். ஆனா லோ பர்த் வெயிட்டா இருக்கும். லோ ஆக்ஸிஜன் சப்ளை டூ தி ஃபீட்டஸ் நான் வந்து கர்ப்பிணியா இருக்கிற டைம்ல குழந்தையுடைய அ அ ஏன்னா பிளாசென்டா மூலமாவும், இந்த இதுல வந்து தொப்புள் கொடி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வேணுங்கிற ஆக்ஸிஜன் உள்ள போகுது. இங்க வந்து ஹீமோகுளோபின் கம்மியாச்சுன்னா, ஹீமோகுளோபின் தான் ஆக்ஸிஜன எடுத்து ஒரு இடத்துக்கும் கொண்டு செல்லக்கூடியது. அது வந்து கம்மியாயிருச்சுன்னா, குழந்தை வந்து ஆக்ஸிஜன் கிடைக்காம துடிப்பு அதிகமாயி, அடிக்கடி குழந்தைக்கு வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா துடிப்பாகுது. குழந்தை ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்ட்ட போய் இது பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஆக்ஸிஜன் சப்ளை டூ தி ஃபீட்டஸ் ஆகும். இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நோய் நொடிகள் அதிகமா வர்றதுக்கு பிரெக்னன்சி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆகறதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, அனீமியால அதிகம்.
தென் ஆஃப்டர் டெலிவரியில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் ப்ளீடிங். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ப்ளீடிங் வருவதற்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் குறைவா இருக்கும். டயர்ட்னஸ் அண்ட் வீக்னஸ் ஆஃப் தி மதர். அம்மா அது தயம் அ அது கருவுற்றதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்ந்து சோகையாயி படுத்துட்டு இருக்கிறது. அவங்கனால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த வட்டத்துக்கு கொண்டு போய் விடும். அனீமியா அப்படிங்கிற டிசீஸ் கண்டிஷன் வர்றப்போ. அது போக வந்து ரொம்ப, ரொம்ப மோசமான இது வந்து ப்ரீ எக்லாம்ப்சியா அதாவது பிபி வந்து ரொம்ப அதிகமாயி, பிரெக்னன்சில இருந்து அந்த டெலிவரி நடக்கிறது காம்ப்ளிகேஷன் ஆயி, சம்டைம்ஸ் வந்து தாய் அல்லது இந்த 2ல 2 பேரும் அல்லது யாரோ வந்து இறக்கக்கூடிய தருவாயும் அனீமியா அப்படிங்கிற இந்த ஒரு மோசமான அரக்கனிடம் உள்ளது. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து நம்ம பெண் சமுதாயத்த வந்து பிரிவென்ட் பண்ணி காப்பாத்தணும் அப்படின்னா, வுமன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் வந்து 1 டம்ளர் தண்ணீல 200 ml தண்ணீல குடிக்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, அனீமியா அது ரத்த சோகை வந்து நம்மளுடைய இப்பத்த பிரசன்ட் கண்டிஷன மட்டும் இல்ல, இப்பத்த நிலையை மட்டும் இல்ல. நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளையே வந்து வேஸ்ட்டாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் பண்ணக்கூடிய அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கால சந்ததிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான நிலைமைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த 15 கோர் 15 கோடி வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வுமன் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. அதுல ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அத வந்து ப்ரமோட் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 மந்த் பிரெக்னன்சில எ புவர் ஃபீட்டல் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துரும். அதாவது அனீமியா இருந்துச்சுன்னா, ப்ராப்பரான குழந்தையுடைய வளர்ச்சி வந்து இருக்காது. குறைவா வந்து வளர்ந்திருக்கும். ஒவ்வொரு ஸ்கேன்லயும் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. நெறைய டாக்டர்ஸ் வந்து பிரெக்னன்சிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அயர்ன் டேப்லெட், அயர்ன் கேப்சூல்ஸோ, அயர்ன் டானிக்ஸ் குடுப்பாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த அயர்ன் வந்து மேக்ஸிமம் வந்து ஒத்துக்கொள்ளாது. ஒவ்வாமைய குடுக்கும். அதாவது வயித்துல வந்து வலிய குடுக்கும், ரீகர்ஜிடேஷன் குடுக்கும், வாந்தி வர்ற மாரி இருக்கும், தல சுத்தும், லூஸ் மோஷன் ஆகும், கருப்பு கலர்ல இருக்கும் மோஷன்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை வரும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அயனுடைய ஒவ்வாமை வந்து பார்த்தீங்கன்னா, பல விதத்திலயும் உங்கள வந்து இதாகும். இந்த அனீமியாங்கிற ரத்த சோகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி அல்லது கருவுற்ற த அந்த டைம்ல தான் இது ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறது இல்ல. இது எப்ப தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை ருதுவாகுற அந்த அ ஃபர்ஸ்ட் ருதுவாகக்கூடிய அந்த மெனார்க் ஸ்டேஜ்ல இருந்தே இது வந்து பிகின் ஆகுது. ஸோ, நம்ம ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம பெண் குழந்தை, நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீட்ஸ் நியூட்ரிஷன் நாட் ஒன்லி டூரிங் பிரெக்னன்சி. அந்த ஒரு டாக்டர்ட்ட போய் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அயர்ன் டேப்லெட் குடுக்குறாங்க, அயர்ன் கேப்சூல் குடுக்குறாங்க, அயர்ன் டானிக் குடுக்குறாங்கிறத விட்டுட்டு, இப்போ இந்த தருணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் வுமன வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய ஒரு தெய்வ காரியம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்கும். நியூட்ரிஷன் நீட்ஸ் பெண்களுக்கு வந்து அன் பசங்களோட டிஃபரண்ட் மட்டும் இல்ல, அவங்கள விட அதிகமான கேர் அண்ட் அதிகமாக நம்ம வந்து குடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நியூட்ரிசார்ஜ் உடைய அட்வைஸ். அதாவது நம்ம வந்து லோக்கலா நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து வீட்ல ஒரு ஆண், ஒரு பெண் 2 குழந்தை இருந்துச்சுன்னா, 2 பேத்துக்கும் ஒரே உணவு தான் குடுக்குறோம். பட் இங்க நம்ம என்ன அட்வைஸ் சொல்றோம்னா, பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமா குடுக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டன் டைம்ஸ்ல வந்து செப்பரேட் பண்ணி பீரியட்ஸ் டைம்ல இருந்தாங்க. அந்த அவேர்னஸ் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸ்கூல், காலேஜ் மட்டும் இல்ல, ஒர்க்குக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்டென்ஷன் குடுத்து, அந்த அனீமியா வந்து வராம பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் உமன் அப்படிங்கிற இந்த ஒரு டேப்லெட்டுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசினது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியும் குடுக்கல. அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆணித்தரமா நியூட்ரிசார்ஜ் சொல்றாங்க. வுமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் உமன் தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50 நியூட்ரியன்ட்ஸ் குடுத்திருக்காங்க. 50 விதமான
ஊட்டச்சத்து, உயிர் சத்து, ஊட்டச்சத்துன்னு சொல்லலாம். அதை விட நான் சொல்றேன் என்னன்னா, உயிர் சத்து. இது இருந்தா தான் வாழ முடியும். இது இருந்தா தான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 50 நியூட்ரியன்ட்ஸ் குடுத்துருக்காங்க. B12 வந்து 45% ஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, டயட்ரி ரெகுலர் டயட்ரி அலவன்ஸ் தான் அது ஆர்டிஏங்கிறது. அது வந்து 45%க்கு மேல குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு B12 வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் உமன்ல இருக்கு. வைட்டமின் சி 60% இருக்கு. அயர்ன் வந்து 75%, ஃபோலேட் வந்து பார்த்தீங்கன்னா 77%. ஸோ ஏஜ் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் வந்து 28 கிராம் 28 மில்லிகிராம் பெர் டே குடுக்கணும். லாக்டேஷன் பீரியட்ல 23 மில்லிகிராம்ஸ் குடுக்கணும். இந்த சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிளினிக்கலி ப்ரூவன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கிவ் எ பிக் அப்ளாஸ். ஏன்னா எந்த ஒரு கம்பெனிக்கும் இந்த கிளினிக்கலி ப்ரூவன் கிடைக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரிசார்ஜ் உமன் வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளினிக்கலி ப்ரூவன் சர்டிஃபிகேட் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் வந்து 90 நாள்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதோடைய ஸ்டேட்டஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல குடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து ரெக்கார்டட் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஒரு எட் ஃபர்ஸ்ட் வந்து 8.83 தான் ஒரு ஒரு குரூப் ஆஃப் லேடீஸ்க்கு 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணாங்க. 90 நாள் விடாம டெய்லி ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 11.53. நம்ம வந்து யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த 90 நாள்ல நிறுத்த சொல்ல, கன்டினியூஸா எடுக்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய ரிசல்ட் வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அ ஓவரால் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் உமன் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. 55% அ புவரா இருந்த அத்தன பேத்துக்கு வந்து இதுல இருக்கு. எக்ஸலன்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெரி சாட்டிஸ்ஃபைட்ல தான் இருக்காங்க. அந்த ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னும் வந்துட்டே இருக்கு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூட்ரிசார்ஜ் உமன் நமக்கு எடுத்தா என்ன கிடைக்கும்? ஹீமோகுளோபின் இன்கிரீஸ் ஆகும். ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ஸ் எதுவுமே இருக்காது. மென்சஸ் ஆகறதுக்கு ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய அ ம பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து தல சுத்தும், வாந்தி வரும். எனக்கு வந்து கால் அ அ கொரக்கட பிடிச்சுக்கும். எனக்கு தொட வலி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிவயத்திலேருந்து வலி. என்னால வந்து மைண்ட் வந்து இது பண்ணல. எனக்கு அழுகை வர்ற மாரி இருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான நெறைய விதமான வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டே இருக்கக்கூடிய இந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ஸ் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் உமன் எடுக்கிற டைம்ல கிளியர் ஆகுது. ஸ்டாமினா வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறது, அவங்க எந்த வேலை செய்யணும்னாலும் அவங்களுடைய வொர்க் ஸ்பாட்ல வந்து அவங்களுக்கு வந்து அ எந்த இதுவும் இல்லாம, அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ட்ரீமையும் அச்சீவ் பண்றதுக்கு நியூட்ரிசார்ஜ் உமன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஹேர் ஃபாலிங் வந்து கண்டிப்பா இல்ல. நியூ ஹேர் குரோத் நல்லா இருக்கு. ஸ்கின் சாஃப்ட் ஆகுது. பியூட்டிஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நெயில்ஸ் நம்ம வந்து பிரிட்டில் நெயில்ஸ் சொன்னோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவ் நெயில்ஸ் கிடைக்கும். நெயில்ஸ் உடைய கலர்ஸ் கரெக்ட் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஹெல்த்தி போன்ஸ் இருக்கும். மூட் அண்ட் ரெகுலேட் ஸ்லீப். அவங்களுடைய ஹேப்பி மூட்ல இருப்பாங்க. இம்யூன் சிஸ்டத்த வந்து அவங்களுக்கு கோல்டு, தும்மல் இந்த மாரி இருக்கிறதுலருந்து, ஃபீவர் அடிக்கடி வர்றதுலருந்து எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீவா இருக்கும். அ பிரெக்னன்சி வந்து ஹெல்த்தியா இருக்கும். அவங்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ரெடியூசஸ் தி காம்ப்ளிகேஷன். மதர் அண்ட் நர்சிங் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நல்ல குழந்தை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வளர்த்த முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹேப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் குடுக்கக்கூடிய பொருள் வந்து நியூட்ரிசார்ஜ் வுமன். இட் இஸ் எ வெஜிடேரியன் டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கு. ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளவர்ல குடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளவரே வந்து பார்த்தீங்கன்னா, பிளசன்ட்டா இருக்கும், டேஸ்ட்டா இருக்கும். அது ரொம்ப ஷைனிங்கா இது பண்ணி இருக்கனால, கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணீல போட்டோம்னா, அது வழுக்கிட்டு உள்ள போயிரும். அது கன்சியூம் பண்றதுக்கு பெரிய லெவல்ல எந்த இதுவும் இல்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸ் வயித்து வலி அந்த மாரி இருக்கிறது எதுவுமே குடுக்காது. யார் யார் இந்த பொருள் நியூட்ரிசார்ஜ் உமன் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ்ல இருக்கிற அத்தன பேர் எடுத்துக்கலாம். எவரி கேர்ள் ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் இட் அஸ் சூன் அஸ் இஸ் அதாவது மெனார்க்
பிரெக்னன்ட் உமன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பால் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் எடுத்துக்கலாம். அது யார் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆனவங்களுக்கு தேவையில்லை. ஹீமோகுளோபின் லெவல பார்த்துட்டு அத ஸ்டாப் பண்ணலாம். யூட்ரஸ் எடுத்துட்டாங்க, யூட்ரஸ் இல்ல, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையில்ல. அதே மாரி ப்ரீ அடாலசன்ட் கேர்ல்ஸ் மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு வேண்டியதில்ல, மேன்க்கு தேவையில்ல. ஸோ இட்ஸ் எ பக்கா ஹவ் டு டேக் 1 டேப்லெட் டெய்லி ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வித் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். காலையில டிஃபன் முடிச்சோனே எடுக்க சொல்லுங்க. காலேஜ்ல ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் வந்து காலையில எடுக்கிறது அவங்களுக்கு வந்து இரிட்டேட்டா இருந்தாலும், தேவையில்லாம அவங்க வந்து அஜிடேட் பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து நைட் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. எத்தன தடவ எடுக்கணும்? 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எடுத்தீங்கன்னா ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் வந்து யூ கன்டின்யூ இட்ஸ். ஓகே சார். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன். நியூட்ரிசார்ஜ் உமனை இவ்வளவு வந்து இன் அண்ட் அவுட் பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்க. ரொம்ப அருமையா ப்ரொமோட் பண்ணலாம். கேட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றே சொல்லலாம். அந்த டவுட் கேட்டார் ஒருத்தர், கை தூக்கிட்டே இருந்தாரு. சார் இப்போ இருக்க கை தூக்குங்க சார். அது பேர் மறந்துட்டேன் நான்.